அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹெல்தி ஹோம் சமையல் இன்னைக்கு அச்சு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து அலுமினிய அச்சு வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து 40 rupees இந்த அச்சு. இதை வந்து நான் ஒரு 10 நாள்கிட்ட எண்ணெயில் போட்டு நல்லா ஊற வச்சு பழக்கி வச்சுருக்கேன். அதாவது எண்ணெயை நல்லா சூடு பண்ணி அதில் இந்த அச்சை போட்டு வைக்கணும். நம்ம எப்போல்லாம் அப்பளம் பொரிக்கிறோம், பூரி செய்யும் போது அந்த டைம்லலாம் மறந்துடாமல் இந்த அச்சை எடுத்து அதில் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா பழகிடும். இப்போ அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். சப்போஸ் இந்த அலுமினிய அச்சு முறுக்கெல்லாம் இந்த பழக்கிறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கிறவங்க நான்ஸ்டிக்கில் விற்கிது, 250 rupees. அது வாங்கிக்கிட்டோம்னா உடனே எப்போ வேணாலும் நம்ம உடனே செஞ்சுக்கலாம். ரொம்ப நாள் வச்சும் யூஸ் பண்ணலாம். இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப் அரிசி மாவு, நம்ம எதால் எடுக்கிறோமோ அதால் 1/2 கப் மைதா மாவு, அதே கப்பால் 1/2 கப் சீனி, 1/2 teaspoon எள்ளு, பிஞ்ச் சால்ட், 3 teaspoon தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலுக்கு பதிலாக இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர். எந்த கப்பால் எடுத்தோமோ அதால் 1 கப் தண்ணி ஊற்றி முதல்ல கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்க்கல, வெறும் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட நம்ம 1 கப் சேர்த்துக்கலாம். அடுத்தது இன்னொரு கப் தண்ணி, இப்போ இது வரைக்கும் நம்ம 2 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ மாவு நம்மளுக்கு கரைச்சோன்னே இந்த பதத்தில் இருக்குது. நம்ம மாவை இதை மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ஒரு 5 minutes அப்படியே விட்டுட்டோம்னா கொஞ்சம் நேரம் செஞ்சு நம்ம திரும்பி கரைக்கும் போது அதில் கட்டிகிட்டே இருந்தோன்னா நல்லா கரை போட்டுரும் ஊறி. அதனால் எப்போதுமே மாவு நம்ம தோசை கரைச்சாலும் சரி, எதுக்கு கரைச்சாலுமே தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறணும். மாவை ஊற விட்டோம்னா நல்லா ஊறிடும், கரைக்கவும் ஈஸியாக இருக்கும். அவசரமாக நம்ம கரைச்சோம்னா கட்டியாக கரைப்படாது. அதனால் நான் இப்போ 5 minutes இதை விட்டுட்டு அப்புறமே கலக்க போகிறேன். திரும்பி 5 நிமிஷம் ஆகிட்டு அச்சு முறுக்குக்குள்ள மாவை நல்லா இப்போ கலந்துப்போம். மாவு ரெடி ஆகிட்டு அடுத்ததாக இதை மாதிரி ஒரு அகலமான பேனில் எண்ணெயை சூடு பண்ணிப்போம். எண்ணெயில் வந்து அச்சு முறுக்கோட அச்சை வந்து இதை மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதுவும் நல்லா சூடாகணும். அச்சை எடுத்து மாவில் இப்படி நனைச்சிக்கலாம். முக்கால்வாசி வர வரைக்கும் நினைப்போம், ஃபுல்லாக நினைக்கக்கூடாது. இப்போ அப்படியே ஷேக் பண்ணி விட்டோம்னா அதுவே விழுந்துடும். அடியில் வந்து அச்சு முறுக்கோட அச்சு வந்து அடியில் டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணால் அப்படியே ஓட்டை விழுந்துடும். அதனால் அப்படியே மேலாலேயே செஞ்சுப்போம். அச்சு முறுக்கு அச்சை திரும்பி இதே மாதிரி எண்ணெயில் வச்சுப்போம். அதுக்கு தான் நம்ம வந்து அகலமான பேன் எடுத்து ஒரு சைடு வெந்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு சைடு வந்து அச்சும் சூடாகிட்டே இருக்கும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நல்லா 2 சைடும் லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துப்போம். இப்போ இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். முதல்ல சவுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் ஆற நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பாக வந்துடும். அச்சு முறுக்கு நம்ம செய்ய போகிறோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அச்சை நல்லா எண்ணெயில் போட்டு பழக்கி வச்சுக்கணும். அச்சை வந்து நம்ம பழக்கும் போது ஒவ்வொரு தடையும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்து வைப்போம். அந்த டைமில் வந்து நம்ம சோப் போட்டு அதை அலம்பக்கூடாது, நல்லா தேய்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம தோசைக்கல் மாதிரி தான் அதுவும், எண்ணெய் தன்மை இல்லைன்னா எடுக்க வராது. அதனால் சும்மா வாஷ் பண்ணி வச்சாலே போதும். அடுத்து மாவுக்கு
1 கப் அரிசி மாவு, 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் சீனி, 1 கப் தேங்காய் பால், 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப் தேங்காய் பால் வேணாம். 1 கப் தேங்காய் பால், 1 கப் தண்ணி, ஏலக்காய் பவுடர், எள்ளு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எடுக்க வராது. அதேமாதிரி திக்காக இருந்தாலும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது எண்ணெய் சூடு வந்து கரெக்டாக இருக்கணும். எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அச்சையும் நல்லா சூடு பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம டிப் பண்ணும்போது இதை மாதிரி ஒட்டிக்கும். இல்லைனா அச்சிலே மாவு ஒட்டாது. அச்சை வந்து நல்லா ஹையில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மீடியமாக மாற்றிட்டு அச்சு முறுக்கு போடும்போது செவக்காமல் நல்லா வரும். ஏன்னா நம்ம இதில் சுகர் சேர்த்துருக்கனால ஹையில் இருந்தால் உடனே செவந்துடும். அச்சு முறுக்கை எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி அச்சு முறுக்கு வைக்கணும். ஷேப் வேறு மாதிரி இருந்ததுன்னா அப்படியே மடிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா மடிஞ்ச மாதிரியே முறுக்கு வந்துடும். அதனால் தட்டில் ஃப்ளாட்டாக போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அச்சு முறுக்கு நல்லா கரகரப்பாக வந்திருக்கு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.